நம்மளோட இதிகாசங்கள் இருக்குல்ல, ராமாயணம், மகாபாரதம், அது உள்ளுக்கு இருக்கிற பகவத்கீதை, இது எல்லாமே வெறும் கதைகள் கிடையாது. இது ஒன்னும் ஹேரி பாட்டர், நார்னியா அந்த மாரி உள்ள கதைகள் கிடையாது இது. இது வந்து இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் ஸ்ட்ராங், அதாவது தர்ம சங்கடங்கள், நம்ம வாழ்க்கையில எப்பயுமே நடக்கிற தர்ம சங்கடங்கள பத்தி சில என்னது வாழ்க்கை சரியா எப்படி வாழ வேண்டும் என்று குறிப்பு. இட்ஸ் எ மேனுவல்னு கூட சொல்லலாம். எத்திக்கல் டிலெமால பேசிக்கலி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப ராமர் வந்து நம்ம வந்து நல்லவரு, ராவணன் கெட்டவன் அந்த மாதிரி என்ற ஒரு எண்ணத்தோட இந்த ராமாயணத்தை பார்க்கக்கூடாது. இட் டசன்ட் ஒர்க் தட் வேன்னு சொல்ல வரேன். வால்மீகி எழுதுனதுக்கும் அதுக்கு இல்லை, அந்த மாதிரி எழுதுனதுக்கு இல்லை. இதில் இந்த இதிகாசங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம நடைமுறை, நம்ம தினசரி நடைமுறையில் எப்படி நம்ம வாழ வேண்டும் என்று ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு மேனுவல் புக் மாதிரி. ஓகே, ராமா எடுத்துக்கோங்க. ராமா வந்து அங்கே அப்பா தசரதன் சொன்னதுக்கு, நீ வந்து வனவாசம் போக வேண்டியது, அது காட்டுக்கு போ 14 வருஷத்துக்கு கட்டளை இடுறேன்னு சொல்கிறாரு. இம்மீடியட்லி கை எடுத்துக்கிட்டு ஓகே அப்பான்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி சீதை அம்மாவை பிரச்சனை வந்து சீதை அம்மா போயிட்டு அவர் மறுபடியும் மீட்டி மறுபடியும் அயோத்தியாவுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு இவர் சீதை அம்மா வந்து நீ போயிட்டு காட்டில் இருன்று இவர் தள்ளி வைப்பார். ஸோ வே இஸ் த ரைட் அண்ட் ராங் ஹியர்? அவர் பண்ணது தப்பா, தசரதன் பண்ணது தப்பா, இல்லை சீதை அம்மா போனது தான் தப்பா? யூனோ, வே இஸ் த தர்ம சங்கடங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். வேற ஒரு எக்ஸாம்பிள், லக்ஷ்மணன் அவரோட ஒய்ஃபு உர்மிளா 14 வருஷம் எங்கள் அண்ணன் கூட தான் போனோம், எங்கள் அண்ணன் தனியாக காட்டில் எப்படி ஒண்டியாக இருப்பார், அவருக்கு ப்ரொடெக்ஷனாக நான் போனோம், கூட எங்கள் அண்ணியும் போகிறாங்க, அதனால் நீ இங்கே இரு. அப்போ தான் கல்யாணம் பண்ணவர் அவர். அப்போ அவங்க ஒய்ஃபுக்கு எப்படி நியாயமா? உர்மிளா நியாயமே கிடையாது. அதில் ஒரு சூட்சமம் இருக்குது இல்லையா? ஏன்னா லக்ஷ்மணுக்கு வந்து அவருக்கு என்னமோ ஒரு பேர், குடகேஷானா அவருக்கு பட்டம் இருக்குது. அவருக்கும் இருக்கிறது, அர்ஜுனனுக்கு இருக்குது. குடகேஷானா தூக்கத்தை வென்றவங்கன்னு அர்த்தம், குடகேஷா. அப்போ லக்ஷ்மணுக்கு வந்து அந்த 14 வருஷம் தூங்கலை அவர். ஏன்னா அண்ணன் அண்ணியை வந்து அந்த காட்டில் செக்யூரிட்டியாக இருக்கிற அவர் பார்த்துக்கிறதுக்கு, ஒரு காவலாக இருக்கிறதுக்கு அவருக்கு தூக்கம் இல்லாமல் வாழலாம் என்று அவருக்கு ஒரு வரம். ஆனால் அந்த தூக்கத்தை யாருக்கும் கொடுக்கணும். யூ ஹேவ் டு கிவ் த தூக்கம். 14 வருஷம் ஓகே நீ தூங்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த தூக்கத்தை யாரோ 14 வருஷம் தூங்க வேண்டும்னு ஒரு கட்டாயம் இங்கே இருக்குது. அப்போ அவர் யார்கிட்ட கொடுப்பாரு? ஒய்ஃப்ட்ட கொடுத்துருவார். உர்மிளா நீ எனக்காக இந்த 14 வருஷம் தூங்கிக்கிட்டே இருந்தேன். ஸோ அவங்க 14 வருஷம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹஸ்பண்ட் இல்லை. ரெண்டாவது விஷயம் வந்து 14 வருஷம் தூங்கிட்டு தான் இருக்கணும் உர்மிளாக்குன்னு வந்துச்சு. நியாயமாக அவங்களுக்கு, லக்ஷ்மணா ஒய்ஃபுக்கு நியாயம் இல்லையா? ஸோ யூ டோன்ட் சி லக்ஷ்மணா உர்மிளா தர்ம சங்கடம் இல்லை. ஒன்று வந்து அவங்க அண்ணன் நீங்கள் காப்பாற்று, இன்னொன்று வந்து இன்னொரு ஆளும் கஷ்டப்படுறாங்க, ரைட்? அதான் சொல்கிறேன், இதெல்லாம் வாழ்க்கையின் நம்மளோட பாடங்கள். வேறு எக்ஸாம்பிள், கும்பகர்ணன் வச்சுக்கோமே, தம்பி ராவணன் தம்பி, அவர் வந்து எவ்வளையோ சொல்லி, ராவணா வேணாம் அண்ணே, வேண்டாம் அண்ணே, இது வந்து விவகாரமாக முடிஞ்சு நம்மளோட வம்சமே அழிஞ்சு விடும், வேண்டாம் அண்ணே சொல்லி, இல்லை நீ போ. ஸோ அண்ணனுக்கு அந்த மரியாதைக்காக தெரியும் அதர்மம், அதாவது தர்மம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு போகிறேன், பட் அண்ணன் என்று ஒரு வார்த்தைக்காக போனவர். இது ரைட்டா ராங்கா? கும்பகர்ணன் விகான் சே. ராவணன் எடுத்துக்குவோம். ராவணன் கிளாசிக் கெட்டவன் இல்லை, ஹீ இஸ் கெட்டவன், கேரக்டர் இல்லாத ஒரு ஆள் அது ராவணன். பட் லுக் அட் இஸ் சிட்டி. ஹனுமான் போயிட்டு லங்கையில் அவர் கால் வைக்கும் வந்து பார்த்துட்டு, இவ்வளோ பெரிய இடமா, இவ்வளோ அழகான அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த எஃபிஷியன்சி, ஒரு அந்த நாட்டை ஆள்ற அந்த சக்தி அதில் தெரியுது. லங்கை இப்படி இருக்க, எங்கே ராமா போயிட்டு இங்கே தேய்க்க முடியும்னு அவருக்கு ஒரு கேள்விக்குறியே வந்துச்சு. அவ்வளோப்பட்ட ஒரு எஃபிஷியனான ரூலர் அவர். வீணையில் அடிச்சிக்க முடியாது, வித்வான், பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்ல அவர் ராவணா, ரைட் இல்லையா? வாட் எல்ஸ் ராவணா. அவருக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் உங்களுக்குலாம் தெரியும், அவர் சிவபக்தன். அதாவது சிவதாண்டவ ஸ்தோத்திரம்னு ஒன்று இருக்கிறது. ஓகே, சிவதாண்டவ, அதில் வந்து ஒரு பங்கு அவர் தான் கொடுத்தாருன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஐ டோன்ட் நோ ஹவு ட்ரூ இஸ் தட், பட் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கிறது. ஸோ சச் எ கிரேட் குவாலிட்டி, வெரி வெரி இன்டெலிஜென்ட், ரைட்? புத்தி, அறிவு கூர்மை. ஆஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து சில வீக்னஸஸ்லாம் இருக்கிறது. ஓகே, பட் அவர் பண்ணது தப்பு இல்லையா? சீதையை கொண்டு வந்து வச்சது இது ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு அதெல்லாம் தெரியும். ஸோ இதில் எது ராவணன் நல்லவனா கெட்டவனா? வேறு யார் இருக்கா? தசரதன், ராம அவங்க அப்பா, கைகேயிக்கு கொடுத்த அந்த அந்த சத்தியம், இதை பாரு உனக்கு 2 வரம் கொடுக்குறேன், உனக்கு எப்போ வேணா கேளுன்னு கேட்டது. அதுக்கப்புறம் கைகேயி வந்து ராமர் வந்து வனவாசம் போகன்னு சொன்னது. ஸோ இப்போ எது நியாயம்? இப்போ ராமர் அந்த நெக்ஸ்ட் டே வந்து அவர் ராஜா ஆக வேண்டியது. இப்போ ராமருக்கு நாட் ஃபேர் ஆச்சு, அவருக்கு நியாயம் இல்லையே. நீ கைகேயிக்கு வரம் கொடுத்துருக்க, அது உனக்கும் கைகேயிக்கும் சம்மந்தப்பட்டது. உன் பிள்ளை ஏன் கஷ்டப்படணும்? நியாயமா? அப்போ தசரதன் நல்லவனா கெட்டவனா? ஸோ இட்ஸ் டிஃபிகல்ட் டு சே.
நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மகாபாரதம் சரி, ராமாயணம் சரி, இது வந்து நம்மளோட தர்ம சங்கடங்கள் நம்ம வாழ்க்கையில எப்படி நம்மளோட இப்போ நம்மளுக்கு அதே மாதிரி விஷயம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு இல்லையா? நடந்திருக்கு இல்லையா? ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நம்ம காசு போய் குடுக்குறோம். ஹெல்ப் பண்ணுறோம். ஒரு ஃப்ரெண்டு காசு கேட்குறாங்க. அவங்க அம்மாவுக்கு ஏதோ சீக்கு காசு இம்மீடியட்லி வேணும். காசு குடுத்துட்டீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் மறுநாள் இறந்து போறாரு. அந்த காசு உங்களுக்கு முக்கியமான காசு. அத வச்சு நீங்க வேற ஏதோ செய்ய வேண்டியது. ஆனா அவரு இறந்துட்டாரு. என்ன பண்றது இப்ப? தர்ம சங்கடம். ரைட்? உங்க ஃப்ரெண்ட் சொல்ல முடியுமா? அதுவும் போயிட்டாரு அவரு. நீங்க குடுத்தது தப்பா? இல்லையே! சார் எதில ரைட்டுன்றோம்? இப்போ உங்க விஷயம் நீங்க செய்ய முடியலையே. அந்த காசு போச்சே உங்களுக்கு. அந்த மாதிரிங்க இந்த கதைகள் வழியாக, இந்த இதிகாசம் வழியாக நம்ம வாழ்க்கையில் சரியா வாழலாம் என்று ஒரு விஷயம். கேட்டதுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.